திருமணமாகி சில ஆண்டுகள் நன்றாக சென்ற எங்களுடைய திருமண வாழ்க்கை கணவர் அடிக்ஷன் குடிக்க அடிக்ஷன் ஆனதன் விளைவு டோட்டலாக ஒரு திக் விஜயமாக மாறிவிட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் எப்போ என்ன பண்ணுவார், என்ன செய்வார், எப்படி பேசுவார், திடீர்னு அன்பா பேசுவாரா, இல்லை அடிப்பாரா, கோச்சிப்பாரா, திட்டுவாரா. ஸோ டோட்டலி இம்பாசிபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். புரிஞ்சிக்கவே முடியாது, என்ன நடக்குன்னே தெரியாது. இப்படி ஒரு சூழலையே வாழ வேண்டிய ஒரு நிலைமை எனக்கு ஏற்படும் போது இதை எப்படி சந்தோஷமாக எடுத்துக்கொள்ள முடியும் என்பது இன்றைக்கான கேள்வி. பர்டிகுலராக எக்ஸாம்பிள் சொன்னது, திடீர்னு எங்கேயாவது போயிடுவாங்க, எப்போ வருவாங்கன்னு தெரியாது. அதே மாதிரி ட்ரெயினில் இருக்கும்போது திடீர்னு இறங்கி போயிட்டு திடீர்னு வர்றது. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் எல்லாம் எக்ஸாம்பிளாக கோட் பண்ணியிருந்தாங்க. எனிவே, இதுக்கு அஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லாமே அற்புதமாக சொல்லிட்டேங்க. மெயின் பாயிண்ட்டாக நான் நினைக்கிறது வந்து, பேசிக்கலி இந்த ப்ராப்ளத்துக்கு தீர்வு என்னன்னா நம்மக்கிட்ட தான் இருக்குது. இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது அவர்கிட்ட இல்லை. ஸோ இதுதான் நீங்கள் மெயினாக புரிஞ்சுக்கணும். ஸோ அவர் குடிக்க அடிக்ட் ஆனது அவருடைய ப்ராப்ளம், இட்ஸ் நாட் யுவர் ப்ராப்ளம். ஸோ தட் இஸ் த மெயின் திங். சரியா? ஸோ நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, இந்த ப்ராப்ளம் வந்து அவருடையது, இந்த ப்ராப்ளம் அவருக்கு தீர்வு கண்டாதான் எனக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கீங்க இல்லையா? தட் இஸ் வேர் யூ ஆர் மேக்கிங் தி ப்ராப்ளம். ஆக்சுவலி அவர் குடிச்சிட்டு அடிமையாக இருக்கிறதுன்றது அவருடைய ப்ராப்ளமே தவிர அது உங்களுடைய ப்ராப்ளமே கிடையாது. உங்களுடைய சுகதுக்கத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஸோ இதுதான் வந்து ஆன்மீகத்தில் கீதையில் கரண் சொல்லக்கூடிய ஒரு மேஜர் ஃபார்முலா. நீங்கள் இதை மிஸ் பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. சரியா? இப்போ கணவன் அப்படி இருக்கிறது அவருடைய ப்ராப்ளம்னா புரியலையே அப்படின்னா, அவர் அடிக்டாக இருந்தார் அப்படின்னா அவருக்கு ட்ரிங்க்ஸ் கிடைக்கலன்னா அவர் சஃபர் ஆவார். அவர் ஏதாவது ஒன்று நினைச்சு அது கிடைக்கல அப்படின்னா என்ன ரேஞ்சுக்கு வேணால் போவார் அப்படின்னு சொல்லும்போது, யாருக்கு ப்ராப்ளம்? அவருடைய ப்ராப்ளம் தானே அது. நமக்கு என்ன ப்ராப்ளம்? சரியா? ஸோ தேர்ஃபோர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது, இது என்னுடைய ப்ராப்ளமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது. உங்களுக்கு ப்ராப்ளம் எப்போ வரும் தெரியுமா? உங்கள் சுதந்திரத்துக்குள்ளேயும் வருவாங்க. சம்டைம்ஸ் வந்து அவங்க இஷ்டத்துக்கு எங்கேயாவது போயிடுறாங்க செய்கிறாங்கன்றது நம்ம ப்ராப்ளமா அது? நீங்கள் இறைவன்ட்ட, இறைவா நீ பார்த்துக்கோ, எல்லாம் உனது செயல், ஆட்டுபவன் நீ, ஆடுகிறவன் நான், நீ எதை செய்தாலும் நான் ஆனந்தமாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றேன்னு ஒரு பக்தனை போல் அதை அழகாக ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். அப்படிங்கிறத மெயினாக நம்ம குரூப் மெம்பர்ஸ் உங்களுக்கு சொல்லி காட்டினது. சரியா? ஃபர்ஸ்ட் ட்ரை டு அக்செப்ட் வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் யுவர் லைஃப். ஒன்லி தென் வி கேன் டீல் இட். ஒரு விஷயத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணாதான் அதை வந்து எதிர்கொள்ளவே முடியும். ஐயோ எனக்கு இது பிடிக்காது வேண்டாம் அப்படின்னு நீங்கள் வெக்ஸ் ஆகி பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனும் கிடைக்காது, அதை நீங்கள் அழுதுகிட்டே இருக்க வேண்டியதான்ற மாதிரி ஆகிடும். ஸோ தேர்ஃபோர் த ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, இது உங்கள் ப்ராப்ளம் இல்லை. ஏன் ப்ராப்ளமாக தெரியுது? என்னங்க எப்படி சொல்லிட்டேங்க, எனக்கு பதறதுங்க, எனக்கு கை காலம் நடந்தது, பிரச்சனை, எனக்கு துக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற ஏன் ப்ராப்ளம் இல்லைன்னு யாரோ ப்ராப்ளமா அப்படின்னா, அதுக்கு காரணம் அழகாக அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் அவர்கிட்ட அடிக்ஷனில் இருக்கீங்க. தட் இஸ் வை நீங்கள் உங்களுக்கு பதறது செதறது எல்லாமே இருக்கு. ஏன் ஊரில் எத்தனையோ பேர் உங்கள் புருஷனை விட மோசமாக குடிச்சிக்கிட்டு இல்லையா? பசங்க குடிச்சிட்டு அம்மா கஷ்டப்படலையா? ஊரில் எக்கச்சக்கமாக நடக்குது தானே இருக்கு. அதெல்லாம் நினச்சி நீங்கள் பதறிட்டா இருக்கீங்க. ஒரு நாளாவது ஃபீல் பண்ணியிருப்பீங்களா? ஃபீல் பண்ணதே இல்லையே. அப்போ உங்களுக்கு எங்க ஃபீல் வருது? என் கணவன். அப்போ நீங்க எதிர்பார்க்குறீங்க நிறையா. ஏன்னா மற்றவங்க கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, எப்படி போனா எனக்கு என்ன அப்படின்னு ஃபீல். பட் இங்க இவர் பாட்டுக்கு இப்படி இருந்தாருன்னா எனக்கு வர வேண்டியது எனக்கு கஷ்டமா இருக்கு. அவர்கிட்ட இருந்து பணத்தை எதிர்பார்க்குறீங்களோ இல்லையோ, சொசைட்டிலேருந்து நல்ல பேராவது எதிர்பார்க்குறீங்களே. என்ன உன் கணவன் இப்படி இருக்கான், 4 பேர் பேசிடக்கூடாது. ஸோ அவர் இப்படி இருக்கிறதுனால தானே எனக்கு இப்படி கெட்ட பேர் வருது. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் பாதிக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் ஏற்படுது. அவர் இப்படி இருக்கிறதுனால என் பொண்ணு பாதிக்கிறாளே, ஸோ அவர் இப்படி இருக்கிறதுனால தானே என் பொண்ணு பாதிக்கிறா. எங்க பொண்ணோட சந்தோஷம் அவ கையில் இருக்குங்க. பொண்ணோட வாழ்க்கை பொண்ணு கையில் இருக்கு, உங்க வாழ்க்கை உங்க கையில் இருக்கு, அவருடைய வாழ்க்கை மட்டும் தான் அவர் கையில் இருக்கு. 1000 பேர் 1000 தான் சொல்லட்டும், அதை டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிறதும் அது உட்காந்து மனசுல உட்காந்து அழுகிறதும் நம்ம கையில தானே இருக்கு. அது எப்படி அவர் கையில் இருக்கும்? ஸோ 4 பேர் 4 விதமா பேசுறாங்க, 4 பேர் 4 விதமா பேசுறது அவங்களோட ப்ராப்ளம், நம்ம ப்ராப்ளம் இல்லையே. அதை ஐயோ அப்படி பேசுறாங்கன்னு நினைச்சேன்னா அது என்னுடைய முட்டாள்தனத்தினால நான் அந்த ப்ராப்ளத்தை என்னுடைய ப்ராப்ளமா நினைக்கிறேன்னு அர்த்தம். ஏங்க இது சுதந்திர இந்தியாவில் யார் வேணா என்ன வேணா பேசுறதுக்கு உரிமை இருக்குங்க, பேசுறாங்க, பேசிட்டு போகட்டும். இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்றது எனக்கு உரிமை இருக்குல்ல. போங்கப்பா, நீங்க என்ன வேணா பேசிட்டு போங்க, நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டியதானங்க. ஒண்ணு அழகா சொல்றா, நான் இண்டிபெண்டா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ நிம்மதியா இருமான்னு. உங்களுக்கு என்ன வலிக்குது? எவ்ரி திங் நாமளா போட்டுக்கிறோம் அப்படின்னு நான் சொல்லுவாங்க.
ஃபர்ஸ்ட் திங் நான் மெயினாக சொல்ல வர்றது இந்த அடிக்ஷன்ற பாயிண்ட். நீங்கள் இந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதை டீல் பண்ணுறது எப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக தெரியும். அதுக்கு அவங்க கொண்டு வந்த பாயிண்ட்டு நர்ஸு. நீங்கள் ஃபஸ்ட்டு கணவனாக பார்க்காதீங்க, ஒரு நர்ஸாக மாறுங்க, ஒரு பேஷண்ட்டாக கணவனாக பாருங்கள். இது எப்போ வரும்னா நீங்கள் அடிக்ஷன்லேருந்து வெளியே வந்தால் தான் வரும். நீங்கள் அடிக்ஷனில் நான் எனதில் ஒட்டிகிட்டு இருக்கிற வரைக்கும் உங்களால் நர்ஸாலாம் மாற முடியாது. த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யூ ஹேவ் டு கம் அவே ஃப்ரம் தட் அடிக்ஷன். தென் யூ கேன் பிகம் அ நர்ஸ். நர்ஸாக மாறிட்டு உங்களுக்கு என்ன செய்ய முடியணுமோ அங்கே என்ன செய்யணுமோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபீல் ஆகும் எந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் அதை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் உங்கள் வெறுப்புங்கிறது மட்டும் மனசுக்குள்ளே வந்துடக்கூடாது. நர்ஸோடைய குவாலிட்டியே என்னன்னு சொன்னால் பேஷண்ட் எவ்வளோதான் இம்சை பண்ணினாலும் அந்த நர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து வெறுப்பே வராது. அண்ட் தட் இஸ் வாட் தே ஹவ் பீன் ட்ரெயின்டு. அவங்க அப்படி தான் இருப்பாங்க. நீ உன் அன்பினால் அவர்களை குணப்படுத்துவதன் முயற்சி செய் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ தேர்ஃபோர் உங்களுடைய லவ்ங்கிற பவரை நீங்கள் நம்புங்க. இறைவன் மேலே நீங்கள் வச்சிருக்கிற நம்பிக்கையை நம்புங்க. இவர் கண்டிப்பாக நல்லா இருப்பாருன்ற ஃபீல் டெவலப் பண்ணுங்க. அது கூட எகெயின் ரிசல்ட் லாக் ஆகிடாமல் பண்ணணும். முழுமையான நம்பிக்கையோட ட்ரஸ்டோட அவருக்கு நீங்கள் சேவை பண்ணுங்க. சேவை டசன்ட் மீன் தட் அவர் சொன்னதெல்லாம் செய்கிறது அப்படின்றது இல்லை. நீங்கள் அவருக்கு அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை. அவருக்கு நெசசிட்டியான சில விஷயங்களை உங்களுக்கு செய்யணும்னு இருந்தால் தாராளமாக பண்ணி கொடுங்க. மற்றபடி உங்கள் சுதந்திரத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். அது எப்படி இருக்கணும்னா என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் திங் அவர்கிட்ட எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது. பணம் அல்லது புகழ் அல்லது செக்யூரிட்டி அல்லது நல்ல பேர், ஸோ எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது. இருக்கட்டும், பரவாயில்ல, அவர் எப்படி வேணா இருக்கட்டும். எல்லாம் இறைவனின் லீலையாக பார்க்க வேண்டும். இங்கே ஆட்டுபவன் அவன், ஆடுபவன் நாம்னு பார்க்க வேண்டும். இங்கே இறைவனை எல்லா ரூபங்கள்லேயும் அவனே வந்து இருக்கான்னு பார்த்துட்டு ரசிக்க பழகணும். ஸோ இந்த எல்லாமே வந்து நாலேஜில் வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபீலிங்லேயே நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பெருசாக ஒரு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்காது. இப்போ நீங்கள் நம்ம கிளாஸில் இந்த டிஸ்கஷன் வரும்போதே பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்று தான் அவங்க ஃபோன் பண்ணாங்க, அவன் பையன் வந்துட்டான். ஸோ வந்த அடுத்த செகண்டு அந்த பற்று என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், சுற்றி மருமக தெளிவாக இருக்கா, அந்த தெளிவு அம்மாவுக்கு வரல. தம்பி தெளிவாக இருக்கா, அந்த தெளிவு அம்மாவுக்கு வரல. அவங்களுக்கெல்லாம் வெறுத்துட்டாங்க அப்படின்னு கிடையாது. தே ஹவ் அண்டர்ஸ்டுட் இவன் இப்படித்தான், ஸோ வி ஷுட் நாட் என்கரேஜ் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சுதந்திரத்தில் வாழ ஆசைப்படுறாங்க. ஆனால் இந்த அம்மா தன் சுதந்திரத்தையும் விட்டுட்டு போட்டு அவனையும் படுத்திக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழல் தான் இங்கே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. எக்ஸ்பெக்டேஷன் எப்படியாவது திருந்திடுவாங்க, திருத்துறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும். அழகா சொன்னான், இந்த கோயிலில் போயிட்டு அந்த விளக்க போடு, நீ அந்த மந்திரவாதி கிட்ட போ, இவன்கிட்ட போயிட்டு அதை பண்ணு இதை பண்ணு, இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு எதுவுமே நடக்கல, மறுபடியும் வெக்ஸு. அட ஒன்றுமே தேவையில்லைங்க. அவங்களுடைய ப்ராப்ளம் அவங்களால சால்வ் பண்ணட்டுமே, விடுங்க. நம்ம கையில் இல்லையே, நம்ம சொல்லத்தான் முடியும். அது நீங்கள் அதை விட விங்ஸில் இருந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் த ஒஸ்ட் எக்ஸ்ட்ரீம் கான்சிக்வன்சஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த அடிப்பட்ட அந்த விஷயத்தையே அவங்களால உணர முடியாதப்போ எங்க நீங்கள் திருந்துங்க அப்படின்னு சொன்னால் திருந்த போகிறாங்களா? இட்ஸ் டோட்டலி யூஸ்லெஸ் திங் டு ஆஸ்க் லைக் தேட் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. எனிவே அவரை திருத்துறதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னா சொல்யூஷன் கண்டிப்பாக நம்ம கையில் இல்லை. இறைவனை ப்ரே பண்ணுறது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச சொல்யூஷனாக சொல்லுவேனே தவிர வேறு எந்த சொல்யூஷனுமே இருக்க முடியாது. ஆனால் நானும் சேர்ந்து ப்ரே பண்ணுறேன் உங்களுக்காக. ஸோ தட் மைட் பி தி சொல்யூஷன். பட் அந்த இறைவன் அவர்களை போட்டு அந்த மாதிரி பண்ணுறதே அவனுக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்காக தான். அவனுடைய கர்மாவை வச்சு அவனுக்கு ஒரு புதிய, ஏன்னா இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டிஸை அவன் கெட்டதாகவே நீங்கள் பார்க்காதீங்க. அவங்க படுற அடியில் திடீர்னு எத்தனையோ பேர் இந்த குடியினாலே ஞானத்துக்கு வந்தவங்க இருக்காங்க. அந்த குடியினுடைய அந்த உச்சக்கட்ட எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு முழுமையான ஞானியாக மாறினவங்களும் இருக்காங்க. மேபி அப்படி கூட வரலாம். இறைவன் எப்படி வச்சிருக்கானோ தெரியல என்று இறைவனிடத்தில் முழுமையாக ஒப்படைது ஒன்றே அவருக்காக நீங்கள் அவரை மாற்றுறதுக்காக நீங்கள் செய்கிற முயற்சின்னு வேணால் நான் சொல்லுவேனே தவிர, சந்தோஷத்துக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உங்கள் கையிலேயே இருக்குது. அவர் மாறினாலும் மாறலைனாலும் அதுக்கு சந்தோஷங்கிறது எப்பயுமே உங்கள் கையில் இருக்குது. இதை புரிஞ்சுக்கிறது மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டியது அப்படிங்கிறது தான் மெயினாக புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் விட இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி சத்சங்கம் இது மேஜர் கீ. 18 வீடியோஸ் அனுப்பிச்சிருக்கேன். அது எல்லா வீடியோஸும் நீங்கள் கேட்கணும். எந்த நேரமும் இந்த சத்சங்கத்திலே இருக்கணும். 2 விஷயம் நாளைக்கு வேணால் அந்த கொஷினை கேட்குறேன். சத்சங்கம் துச்சங்கம் அப்படின்னு 2 இருக்கான். வாட் இஸ் தி பவர் ஆஃப் சத்சங்கம், வாட் இஸ் தி பவர் ஆஃப் துச்சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றுமே செய்யணும். அந்த துச்சங்கத்தை விட்டுட்டு சத்சங்கத்துக்கு வந்துட்டீங்கன்னாலே நீங்கள் எந்த முயற்சி இல்லாமலே கூட உங்களால்
ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பவர் ஆஃப் சத்சங்கெல்லாம் சொல்லுது சரியா. ஸோ அதுக்கு நீங்கள் மெயினாக ட்ரை பண்ணணும். இது ஈஸியஸ்ட் வே அப்படின்னு சொல்கிறாங்க. அடிக்ஷன்லேருந்து எடுங்க அப்படின்னு சொல்கிறது ஈஸி, ஆனால் அடிக்ஷன்லேருந்து வெளியே வரணுமே. பட் இஃப் யூ கீப் ஆன் இன் சத்சங்கா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வர முடியும். சந்தோஷம் எனக்குள் இருக்கிறதுன்னு நான் மொட்டையாக சொல்லிட்டேன். அது எப்படிங்கிறது சத்சங்கத்தில் தான் ஆழமாக புரிஞ்சுக்க முடியும். அரைச்சி இவ்வளோதானா லைஃப், இதுக்கு போயிட்டு ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு நானாக தான் போட்டு படுத்திக்கிட்டு இருக்கேனா? அப்போ உன்னை கஷ்டப்படுத்துவது நீ மட்டும்தான் என்ற அந்த ஆழமான உண்மைகள் வந்து சத்சங்கத்தில் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். அப்போ நம்ம திருப்பாக்கி இந்த சூழலையே பிளேம் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும், சூழல் தான் என் கஷ்டத்துக்கு காரணம்னு சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் தீர்வே இல்லையே. அப்போ தீர்வு சத்சங்கத்தில் மட்டும்தான் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். யூ ஷுட் கீப் ஆன் அட்டெண்ட் தீஸ் கிளாஸஸ். டிஸ்கஷன் பண்ணுறது, நீங்கள் மற்றவங்க கிட்ட பேசுறது கூட இந்த சத்சங்க விஷயங்களாக பேசி பழகணும். இந்த வெட்டி கதையாது இது இதுன்னு எதுவுமே பேசாமல் உங்களுக்கு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களையே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது செய்கிறது என்ற ஒரு விஷயத்தில் ஆழமாக நீங்கள் பயணப்பட்டீர்கள் என்றால் உங்கள் மனம் பக்குவப்பட்டு கொண்டே வந்து இன்ஃபேக்ட் அப்படி ஒரு கணவன் கிடைப்பது உங்களுக்கு ஞானியாகிறதுக்கான வாய்ப்பு. அதாவது நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க ஃபர்ஸ்ட் 5 வருஷம் நான் சொர்க்கத்தில் இருந்தேன் அப்படின்னு. அது உண்மையில சொர்க்கம் கிடையாது. உண்மையான சொர்க்கம் என்னன்றதை காட்டுறதுக்காக தான் இறைவன் உங்கள் கணவன் மூலியமா வேற ஒரு ரூபத்தில் வந்து நீ நினச்சிட்டு இருக்க எது சொர்க்கம்னு உண்மையான சொர்க்கத்தை நான் காட்டுறேன் என்று இப்போது அந்த வடிவிலே வந்து உங்களை மோல்ட் செய்து கொண்டிருக்கிறான், செதுக்கி கொண்டிருக்கிறான், உங்களை சிற்பமாக்கி கொண்டிருக்கின்றான். இது நெகட்டிவே கிடையாது, இது சாபமே அல்ல, இது வரம். இன்ஃபேக்ட் இன்னைக்கு உட்காந்து இந்த கிளாஸஸ்ல இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டுட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு காரணமே இந்த சூழல் தான். இந்த சூழல் இல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் 5-6 இயர்ஸ்ல இருந்த மாதிரி இருந்திருந்தா இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருப்பீங்களா என்ன? அப்போ இந்த உண்மை கடைசி வரைக்கும் தெரியாமலே இல்லை போயிருக்கும். அப்போ இந்த மகத்தான உண்மைகளை எல்லாம் புரிந்து கொள்வதற்காக இறைவன் எனக்கு தந்திருக்கின்ற வாய்ப்பு என்றுதான் நீங்கள் பார்க்க வேண்டும். பட் அகெயின் நான் சொல்றேன், ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ப்ளீஸ் யூ ஆர் அடிக்டட் டு யுவர் ஹஸ்பண்ட். அவரை திருத்திடணும் அவர் அப்படின்னு நினைப்பு உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் இட்ஸ் வெரி 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 டிஃபிகல்ட் டு பி ரிலாக்ஸ்ட். உங்கள் மைண்டை சந்தோஷமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது இறைவன்ட்ட ஒப்படைச்சிருங்க. நீங்கள் பாசிட்டிவாகவும் திங்க் பண்ணாதீங்க, நெகட்டிவாகவும் திங்க் பண்ண திருந்த மாட்டாருன்னு நினைக்காதீங்க, திருந்துவாருன்னு நினைக்காதீங்க. இறைவன்ட்ட ஒப்படைச்சிட்டேன், அவருக்கு தெரியும் அவரை எப்படி பண்ணிக்கணும்னு, இறைவா நீ பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மிகச் சுலபமாக தீர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது என்பதுதான் உண்மை. ஸோ இந்த உண்மையை மட்டும் நீங்கள் திங்க் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நான் ரொம்ப சொல்லலை, இந்த ஒரு பாயிண்ட் வந்து மேஜரான பாயிண்ட்டு. எப்படி அடிக்ஷன்லேருந்து வெளியே வர்றது அப்படிங்கிறது என்னுடைய வீடியோஸில் நிறையவே இருக்குது, அல்லது அதுவும் வந்து கொஷின்ஸை கேட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ சொல்யூஷன் நீங்கள் அடிக்ஷன்லேருந்து வெளியே வர்றது மட்டும்தான் என்பது. அவரை திருத்துறதுக்கு சொல்யூஷன் கேட்டால் இறைவன்ட்ட ப்ரே பண்ணுவோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து கூட கூட்டு பிரார்த்தனையாக பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்ச வேறு எதுவும் சொல்யூஷன் எனக்கு தெரியலை.